Hey everyone, praise Jesus, welcome back. Hope you're all doing good. So இப்போ ரீசெண்டாக வந்து சாமுவேல் படிச்சுட்டு இருக்கேன். கூடவே சைமல்டேனியஸ்லி நான் வந்து சாம்ஸும் படிக்கிறேன். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு சாமுவேல் வந்து நான் அப்படி படிச்சுட்டு இருக்கேன். முன்னாடி வந்து என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சுட்டு ஒரு ஆர்டரில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ மெச்சூரிட்டியோட நான் அப்ரோச் பண்ணுறேன். ஸோ இந்த சாப்டர்ஸில் எனக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்குது பர்சனலி. ஃபார் எக்ஸாம்பிள் ஜானத்தனோட அந்த கவெனன்ட் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு காட் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லி எனக்கு ஏன் சொல்கிறாருன்னு சொல்லி புரிஞ்சுது. ஆல்சோ இன் த சேம் சாப்டர்ஸில் வந்துட்டு வி ஆல் நோ தாவீது வந்து எப்படி வந்து ஒரு லைனை கொன்னாரு, ஒரு ஆட்டுக்குட்டி தொலையும் போது ஒரு கரடியும் ஒரு லைனையும் அவர் எப்படி கொன்னாரு அப்படின்னு சொல்லி சின்ன தாவீதை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரியே சால் வந்துட்டு தாவீது துரத்தும் போது he was running for his life. ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து தாவீது காட் கிட்ட போயிட்டு நான் போய் சவுல் அப்ரோச் பண்ணவா, கொலை பண்ணவா அப்படின்னு ஒரு விஷயம் காட் கிட்ட கேட்கவே இல்லை. நானும் யோசிக்கிறேன், இதுவே நானாக தான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஐ வாஸ் ஸோ ஸ்ட்ராங். நான் வந்து கொலாயத்தை கொன்னேன், நான் வந்து ஒரு லைனை கொன்னேன். இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ பிகாஸ் காட் இஸ் ஆன் மை சைட் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்திருக்குமோ என்னவோ. பட் தாவீதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஈவன் வென் ஹி ஹேட் சான்ஸ் ஹி டிடன்ட் டூ இட். ஸோ அது அப்படியே படிச்சுட்டே வரும்போது Psalm 7 படித்தேன். அங்கே தாவீது சொல்கிறாரு, ஹி வாஸ் ஸோ ஸ்கேர்ட். அதாவது என்னென்னா, ஒரு லயன் ஒரு ப்ரேவை அதோட சாப்பாடை எப்படி வந்து கிழிக்குமோ அது மாதிரி என்ன அவங்க அப்படி பண்ணிடுவாங்க. ஒரு லைனை ரெஃபரன்ஸாக வச்சு அவர் ஒரு பயப்படுறாரு. ஐ வாஸ் திங்கிங், தாவீது தான் லைனை கொன்னாரு, இவர் ஏன் பயப்படணும்? ஸோ he was so strong than லயனில் அப்படின்னு சொல்லி. பட் வாட் ஐ saw there was like தாவீது did not rely on his own strength. அதாவது நான் ஒரு லைனை கொன்னேன், நான் ஒரு கொலாயத்தை கொன்னேன், எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு அவர் யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் he found strength in his God. Like God யார் கூட இருந்தாலும் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் தாவீது அப்ரோச், the way he approaches to God, the way he saw Saul, the way he asked for sorry, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே எனக்கு அப்படியே பைல்டப்பாக இருந்துச்சு. ஹவ் தாவீது வந்து ஒரு வே ஆஃப் அப்ரோச்சிங் த மேன் ஆஃப் எத்திக்ஸ்ன்னு சொல்லலாம். எஸ், அஃப்கோர்ஸ் டேவிட் ஃபெயில்ஸ் அட் சம் பாயிண்ட். பட் இது வரைக்கும் பார்க்கும்பொழுது காட் விட்ஸே ஒரு பாயிண்டில் அவன் என் இருதயத்துக்கு ஒப்பானவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன், வை லார்ட், வை டேவிட் அப்படின்னு கேட்டிருப்பேன். I think this is the reason for it. He had the chance to kill someone. நிறைய விஷயங்கள் தாவீது வந்துட்டு நினச்சா பண்ணியிருந்துருக்கலாம், நினச்சா வந்து ஓன் செல்ஃபில் வந்து ரிலை ஆகியிருந்துருக்கலாம், இல்லை காட் கிட்ட போய் அப்ரூவல் கேட்டுதான் கண்டிப்பாக ஐ திங்க் காட் would have said yes. பட் இந்த அனாயிண்டட் மேலே என்னால் கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை என்னை ஒரு லயன் மாதிரி வந்து என்னை tear me apart அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், he knew how might our God is, how justice our God is. ஒரு காட் கிட்ட போய் ஓடி போய் அந்த தஞ்சை அடையிறதா இருக்கட்டும், வாட் எல்ஸ் I can learn from it அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. I was so happy to read this. And so far நீங்கள் என் கூட பைபிள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா just let me know which is your favorite part. And I also love to talk about Jonathan and David's friendship. Hope you all understood what I'm trying to say and like this video. And நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி தாட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள். We'll try to keep posting more. Bye. Praise Jesus.